தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக 4 நடைமேடைகள் மூடப்பட்டுள்ளதால் கடற்கரை நோக்கி செல்லும் மின்சார ரயிலில் பயணிக்க 5வது மேடையில் கூட்டம் அலைமோதியது. அரை மணி நேரத்திற்கு ஒரு மின்சார ரயில் மட்டுமே இயக்கப்படுவதால் முண்டியடித்துக் கொண்டு பயணிகள் ரயிலில் ஏறி செல்கின்றனர். இந்த நிலையில் தாம்பரம் GST சாலையிலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். இதுபோன்ற நடவடிக்கையால் பயணிகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்ன? கௌதமி வணக்கம். தற்போது தாம்பரம் நிலையத்தில் 1 முதல் 4 நடைமேடைகள் பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்டுள்ளதால் கடற்கரைக்கு செல்ல அனைத்து ரயில்களும் 30 நிமிடத்துக்கு ஒரு முறை தாம்பரத்திலிருந்து 5வது நடைபாதையில் சென்னையை நோக்கி செல்வதால் ஏராளமானவர்கள் ஒரே நேரத்தில் அதே ட்ரெயினில் பயணிப்பதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக தற்போது சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் ரயில்கள் ரத்தாகியுள்ளது. குறிப்பாக அந்த 1 முதல் 4 நடைபாதைகள் அனைத்து ரயில்கள் பராமரிப்புகள் நிறுத்தப்பட்டதால் 5வது நடைபாதையிலிருந்து தாம்பரத்திலிருந்து சென்னைக்கு பயணிக்கப்படுகிறது. குறிப்பாக 30 நிமிடத்திற்கு ஒரு முறை இந்த ரயில்கள் செல்வதால் ஒரே நேரத்தில் கூட்டமாக பயணிகள் தாம்பரம் ரயில் நோக்கி வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக தென் மாவட்டங்களில் வருவர்கள் தாம்பரம் ரயில் பேருந்து நிலையத்துக்கு அங்கிருந்து எக்ஸ்கலேட்டர் மூலமாக கூட்டமாக நடந்து சென்று நேரடியாக ரயில் நிலையத்தில் வருகிறார்கள். அங்கிருந்து ஒரே பிளாட்ஃபார்மிலிருந்து ரயில்கள் இயக்கப்படுவதால் ஒரே நேரத்தில் அனைவரும் தங்கள் பகுதிக்கு தேவையான செல்வதால் கூட்ட நெரிசல் அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் ரத்தான காரணத்தால் தற்போது தாம்பரம் GST சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் 30 நிமிடத்துக்கு ஒரு முறை ரயில்கள் வருவதால் அங்கிருப்பவர்கள் நேரடியாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் குவிந்து வருவதால் இந்த போக்குவரத்து நிலையத்துக்கு காரணமாக அமைகிறது. அதனால் தாம்பரத்திலிருந்து குரமட்டி நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் ஆமை வேகத்தில் நகர்ந்து செல்கிறது. இந்த பாதுகாப்பு பணியில் போக்குவரத்து போலீசார் மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை தாம்பரம் GST சாலையில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகிறது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.